வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் வெளியான கருத்து கணிப்பு திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த கருத்து கணிப்பு பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை உள்ளடக்கி ஒன்றாக உள்ளது. இது குறித்து விரிவாக பார்ப்போம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த கருத்து கணிப்பு பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை உள்ளடக்கி ஒன்றாக இருக்கிறது. இது குறித்து விரிவாக, அதாவது 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு தனியார் நிறுவனம் நடத்திய ஓட் வைப் என்னும் கருத்து கணிப்பு தற்பொழுது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது மக்கள் மனநிலையை, அரசாங்கத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் அதிருப்திகளை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கெடுப்பு ஏற்கனவே கேரளாவில் நடைபெற்ற நிலையில் தமிழ்நாட்டிலும் தொடங்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பினராயி விஜயனின் ஆட்சி எதிர்ப்பு நிலை பலத்ததாக வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த கணக்கெடுப்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு எதிராக 32% பேர் கடுமையான அரசாங்க எதிர்ப்பு நிலையை வெளிப்படுத்தியுள்ளனர். ஆண்களில் 34% பேரும் பெண்களில் 29% பேரும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். அரசு சாதகமாக செயல்படுகின்றது என்று 17.9% பேர் மட்டுமே கூறியுள்ளனர். அதே நேரத்தில் 15% ஆண்களும் 18% பெண்களும் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவோ எதிராகவோ தயக்கமும் நடுநிலையும் நிலைப்பாட்டையும் காட்டி வருகின்றனர். வயது அடிப்படையில் இளைஞர்கள் திமுக ஆட்சியிடம் அதிக அதிருப்தியுடன் இருக்கின்றனர். 25 முதல் 34 வயதுக்கு உட்பட்டவர்களின் எண்ணிக்கை 40% பேர் திமுக அரசின் செயல்பாடுகளின் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். 18 24 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களின் 29% பேர் அரசை எதிர்த்தனர். 45 முதல் 54 வரை வயதினரிலும் 32% பேர் எதிர்ப்பு பார்வையே தெரிவித்துள்ளனர். அதே பிரிவுகளில் ஆளும் அரசுக்கு ஆதரவு அளித்தவர்களின் விகிதம் 12% முதல் 22 வரை குறைவாகவே உள்ளது. மேலும் எம்எல்ஏக்களின் செயல்திறன் குறித்த மக்கள் மதிப்பீட்டு கருத்து கணிப்பில் ஆளும் அரசின் எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதியில் குறைவான செயல்திறனை காண்பிக்கின்றனர் என்று 38.9% பேர் தெரிவித்துள்ளனர். ஆண்களில் 42% பேரும் பெண்களில் 36% பேரும் தங்களின் தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் சரியாக செயல்படவில்லை என்னும் கூறியுள்ளனர். 55 வயதிற்கும் மேற்பட்டோர்களின் 48% பேர் அதிகமாக அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். எதிர்வரும் ஆட்சி யாருடையது? திமுக மீதான ஆதரவை பெண்கள் அதிகம் காட்டியுள்ளனர். 49% பெண்கள், 33% ஆண்கள் திமுக ஆட்சிக்கு மீண்டும் வர வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதிமுகவுக்காக 28% பெண்களும் 36% ஆண்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு வெற்றிக் கழகத்திற்கு 13% பெண்கள், 11% ஆண்கள் தெரிவித்துள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் விருப்பமா? வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான மக்களது ஆதரவு இந்த சர்வேவில் பதிவு செய்துள்ளது. 38% பெண்களும் 45% ஆண்களும் இந்த கூட்டணி ஒரு நல்ல யோசனை என கருதுகின்றனர். அதே நேரத்தில் 37% பெண்கள் மற்றும் 32% ஆண்கள் இந்த கூட்டணியை எதிர்க்கும் நிலைப்பாட்டை உள்ளனர். இந்த ஓட் வைப் சர்வே தமிழகத்தில் மக்களின் உணர்வுகளை விரிவாக வெளிக்கொண்டுணர்கிறது. இதில் மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை, எதிர்ப்பு, இளைஞர்கள் மற்றும் பெண்களின் அரசியல் பார்வை உள்ளிட்டவை தெளிவாக தெரிவிக்கின்றனர். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகளுக்கு இது ஒரு முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என
கருதப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.